السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சோதனைகள் பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் நிம்மதியாக இருப்பது, நிம்மதியை மற்றவர்களுக்கு நாம் கொடுப்பது இஸ்லாம் காட்டக்கூடிய முக்கியமான வழியாக இருக்கின்றது. மழை போன்ற சோதனைகள் வந்தாலும் நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் அதை பார்த்து தடமாறிவிடக்கூடாது, அதை பார்த்து நாம் டென்ஷன் ஆகிவிடக்கூடாது. அந்த சந்தர்ப்பத்திலே அமைதியாக இருப்பது இஸ்லாம் காட்டக்கூடிய வழிகாட்டலாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே பல நபிமார்களுடைய வரலாறை சொல்லி காட்டுகின்றார். அவர்களுக்கு வாழ்க்கையிலே சோதனைகள் வரும் பொழுது அவர்கள் தடமாறாமல் உறுதியாக இருந்தார்கள், அவர்கள் நிம்மதியாக இருந்தார்கள். மற்றவர்களுக்கு அந்த நிம்மதியை ஊட்டக்கூடியவர்களாக அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். நபியுல்லாஹ் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அன்பு மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இழந்தார்கள். 40 வருடமாக தேடிக்கொண்டே இருந்தார்கள். 40 வருடமாக தேடிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசை அடையவில்லை. அவர்கள் தன்னுடைய மகன்மார்களை பார்த்து சொன்னார்கள், லா தயஅஸு மிர் ரௌஹில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசை அடையாதீர்கள், நீங்கள் யூசுஃபையும் அவருடைய சகோதரரையும் தேடி பாருங்கள் என்று அவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மீது நம்பிக்கை கொண்டார்கள். எவ்வளவு பலத்த சோதனைகள் அவர்களுக்கு வந்த பொழுதும் அவர்கள் நிராசை அடையவில்லை, அவர்கள் சோர்வடையவில்லை. அவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தார்கள். நபியுல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ஊர் ஈஜிப்திலிருந்து விரட்டப்படுகின்றார்கள். அவர்கள் ஃபிரௌன் தன்னை கொண்டு விடுவான் என்று பயந்து மதீனை நோக்கி ஓடுகின்றார்கள். தனக்கு நடந்த ஹிஸ்டரியை ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொல்கின்றார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்ன ஆறுதல் அந்த வார்த்தைகளை அல் குர்ஆன் பேசுகின்றது. قال لا تخف نجوت من القوم الظالمين, நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் அநியாயக்கார கூட்டத்திடமிருந்து தப்பி வந்து விட்டீர்கள் என்று அவர்களுக்கு ஆறுதல் அளித்த வரலாறை அல் குர்ஆன் பேசுகின்றது. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாவது தடவை வஹி இறங்குகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்து கொண்டு வருகின்றார்கள். சொல்கின்றார்கள், யா கதீஜா லக்கத் ஹஷீது அலா நஃப்ஸி, நான் மரணித்து விடுவேனோ என்று பயந்தேன் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பு மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஆறுதல் சொல்கின்றார்கள், கல்லா அப்ஷிர் ஃபவல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, எப்படி அல்ல, அல்லாஹ் உங்களை ஒரு நாளும் வீணாக்க மாட்டான். இன்ன கலதஸிலுர் ரஹீம், நீங்கள் குடும்பத்தை சேர்த்து நடக்கின்றீர்கள். வதஹ்மிலுல் கல், கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு உதவி செய்கின்றீர்கள். வதக்திபுல் மஅதூம், இல்லாமல் இருப்பவர்களுக்கு நீங்கள் கொடுத்து உதவுகின்றீர்கள். காலத்திலே வரக்கூடிய சோதனைகளுக்கு நீங்கள் எப்பொழுதும் உறுதியாக இருந்து அதற்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். இப்படிப்பட்ட உங்களை அல்லாஹ் ஒரு நாளும் வீணாக்க மாட்டான் என்று கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொடுத்த அந்த ஆறுதல் வார்த்தைகள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உறுதியாக்கியது. அவர்கள் இந்த இஸ்லாத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அது ஒரு காரணமாக அமைந்தது. எந்த சந்தர்ப்பத்திலும் எவ்வளவு மழை போன்று சோதனைகள் வந்தாலும் நாம் சோர்வடையக்கூடாது, நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அதை சந்திப்பதற்கு நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் தயாராக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலத்த சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கின்றான், எப்படிப்பட்ட ஆறுதல், யா அய்யுஹன் நபி ஹஸ்புக அல்லாஹ் வமன் இத்தபஅக மினல் முஃமினீன், ஏ நபியே உங்களுக்கு அல்லாஹ்வும் போதும், வமன் இத்தபஅக மினல் முஃமினீன், உங்களை பின்பற்றக்கூடிய முஃமின்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கும் அல்லாஹ்வே போதுமானவன் என்று அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து ஆறுதல் சொல்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஆறுதலுடைய பிரதிபலிப்பு தான் அல்லாஹ் மக்காவுடைய வெற்றியை வாக்களிக்கின்றான். இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா, நிச்சயமாக நபியே உங்களுக்கு தெளிவான வெற்றியை வாக்களிக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா வாக்களிக்கின்றார். எனவே அன்பானவர்களே, கோவிட்-19 என்பது நாம் எம்மவர்களுக்கு புதிதாக நாம் சந்திக்கக்கூடிய ஒரு விடயம் கிடையாது. நாம் இதை சந்தித்திருக்கின்றோம். இதில் பல விடயங்களை நாம் தாண்டி விட்டோம் நாம். ஆனால் இன்னும் ஒரு தடவை வரும் என்ற ஒரு அச்சம் எமக்கு மத்தியிலே போதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒரு சில பகுதிகளிலே பரவி கொண்டிருப்பதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே நாம் சோர்வடைந்து விடக்கூடாது, நாம் தடமாறிவிடக்கூடாது. எது வந்தாலும் அதை சந்திப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். உலகத்தில் வாழ்ந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்வோம், மரணிக்கும் பொழுதும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாம் அடைந்து கொண்டு மரணிப்பதுதான் முஸ்லிம்களாகிய எமது இலக்காக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து சந்தர்ப்பத்திலும் உறுதியானவர்களாக எம் அனைவர்களை ஆக்கிடுவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.